ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 8ஆம் தேதி குரூப் டி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அந்த எக்ஸாம் எழுத போகிற ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டு. அந்த எக்ஸாமுக்கு முன்கூட்டியே அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது, அதே மாதிரியான ஒரிஜினல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம சேனலில் இருந்து ஒரு டெஸ்ட் இல்லை 3 டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 டேட்டில் 3 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்கும், எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 29ஆம் தேதி நடக்க போகுது, 2வது டெஸ்ட் வந்துட்டு 1ஆம் தேதி, 3வது டெஸ்ட் வந்து 4ஆம் தேதி நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு 8ஆம் தேதி ஒரிஜினல் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சிலபஸ்லேயே அதிகப்படியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கணமோ ரீசனிங்கோ இது 2 தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ப்ராக்டிஸை பேஸ் பண்ணதான், எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் படிக்கிறத தாண்டி அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் இந்த ஃபுல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபுல் சிலபஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரிஜினல் அந்த ஒரு டிஎன்பிஎஸ்சினுடைய பேட்டர்னில் ஒரிஜினல் ஃபுல் சிலபஸை கம்பைல் பண்ணி உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். சரிங்களா? ஸோ ஃப்ரீன்னு வச்சா அந்த பேர் நல்லா இல்லை அப்படிங்கிறனால வந்துட்டு ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது நினச்சிக்க வேணாம், ஃப்ரீ டெஸ்ட் தான். ஸோ இது வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் அன்றைக்கி டேட்டில் வந்து எழுதுவாங்க. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி சாதனை பேட்ச் அப்படிங்கிறது குரூப் டி மெயின்ஸ்க்கு வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து 3 பேட்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரிங்களா? அவங்க எல்லாருமே அந்த 3 மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கும் காமன் தான். யூடியூப் ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து காமன் தான். ஸோ 2 பேருமே வந்து எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது எதுக்கு மெயின் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னன்னா, இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஸோ எல்லாரையும் தாண்டி நம்ம வந்து மார்க் எடுத்துடலாமா, நம்ம எந்த லெவலில் இருக்கோம், இந்த டெஸ்ட்டு நம்மள நல்லா பண்ணிடலாமா, பண்ணிட முடியுமா, அந்த மாதிரி நிறைய ஒரு தடுமாற்றங்கள் வந்து இருக்கும். நம்ம படித்தது சரியாக தான் படிச்சிருக்கோமா, அல்லது நம்ம ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே உடையிற ஒரு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் மார்க் அப்படிங்கிறது எழுதும்போது தான். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினலாக எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுற ஒரு இடத்துல டெஸ்ட்டில் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் எல்லாருமே அட்டன் பண்ணுற இந்த ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அதனால் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ 20,000 பேர் இந்த எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. சரிங்களா? நான் அவ்வளோ பேருமே இந்த எக்ஸாமுக்கு இப்போ வெறித்தனமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஒரு 10,000 பேருக்குள்ள தான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களே இருக்காங்க. அதுலேயும் இதில் ப்ராப்பராக ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி இதுக்குன்னே உட்காந்துருக்கவங்க ஒரு 5,000-7,000 பேருக்குள்ளே தான் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? அதுக்குள்ளே உங்களுடைய காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு நம்ம அப்டேட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்கள் இருப்பீங்க. ஸோ இங்கே எல்லாருமே சேர்ந்து இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே தப்பு பண்ணிவிட்டு 2வது டெஸ்ட்டில் அதை திருத்திக்கலாம், இல்லைனா 3வது டெஸ்ட்டில் நீங்கள் திருத்திக்கலாம். ஸோ ஒரிஜினல் டெஸ்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். மெயினாக எதுக்கு இந்த 3 டெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டை கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் எதுக்கு இந்த 3 டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த குரூப் டி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருக்குது அண்ட் கிராமர் பார்ட் இருக்குது அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மற்ற ஆப்டிடியூடு கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இதே நம்ம மற்ற தமிழ் இதுக்கு முன்னாடி இருந்த தமிழாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜிஎஸ் அந்த மாதிரி ஸ்கூல் புக்கை பேஸ்டாக இருக்கலாம். இதெல்லாமே எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் அதை பேஸ் தான். ஆனால் இதெல்லாமே ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அந்த இடத்துல கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அதனால் இந்த ஒரிஜினல் ஃபுல் மார்க் டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுடைய அந்த ஒரு முன்னேற்றம், அதாவது உங்களுடைய ப்ரிப்ரேஷனை தாண்டி ஒரு முன்னேற்றம், எக்ஸாமுக்கான அந்த மார்க் பூஸ்டப் எல்லாமே இந்த ஒரிஜினல் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 3 டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு 29ஆம் தேதி, இன்றைக்கி 24ஆம் தேதி, இன்னொரு 5 நாள் டைம் இருக்குது. ஸோ இதுக்கு மேலெலாம் புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ஆல்ரெடி படித்த விஷயங்கள் நீங்கள் வந்து கிராமர் பார்ட்டாக இருக்கலாம் அண்ட் ரீசனிங் பார்ட்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அண்ட் ஜிஎஸ்ல எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி இந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுக்கு உண்மையாக எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மெயினாக இலக்கணம் ரீசனிங்கில் தப்பு பண்ணுவீங்க, அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சரியாக படிக்கலனா கூட இருக்கிற நாட்களை சரியாக ரிவிஷன் பண்ணி அந்த அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ 3 டெஸ்ட் இருக்குது. ஸோ 3 டெஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 3 டெஸ்ட்டு கூடயுமே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி இதில் உங்களுக்கு ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர் கீ நம்ம கொடுத்தலான் இருக்கோம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும், அதுவே உங்களுக்கு எனஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும். சரிங்களா? ஸோ 3 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதில் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல், ஆல்ரெடி குரூப் டி மெயின்ஸ்க்கு வந்து ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல் அந்த டேட் அன்றைக்கி அந்த டைமுக்கு டானும் உங்களுக்கு வந்து அதுக்கான கொஷின் பேப்பர் வந்துடும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதிருங்க. அதுக்கான பிடிஎஃப் நாங்கள் அதிலே அனுப்புகிறோம். ஸோ எழுதி முடிச்சுட்டு
அதில் ஆன்சர் கீ அப்படிங்கிறது நம்ம அதிலே அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. காலையில் உங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு காலையில் நடக்கும். அண்ட் மதியம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து நடக்கும் சரிங்களா. காலையில் 9 மணிக்கு 9:30 ஒரிஜினல் எக்ஸாம் இருக்கும். ஸோ நம்ம 9 மணிக்கே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டருங்கிறனால 9 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ 9 to 12 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாமதமானாலும் 9:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 12:30 வந்து டைம் முடிச்சிருங்க. அந்த 3 மணி நேரம் கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதியம் 1:30 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம அனுப்புவோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த காலையில் நடந்த அந்த டெஸ்ட்டினுடைய ஆன்சர் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ மார்க் என்ட்ரி லிங்க் அப்படிங்கிறதும் அன்றைக்கி ஈவினிங் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதில் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்களே ஓனாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்டர் பண்ணுங்கள். அதை பொறுத்து அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் 3 டெஸ்ட்டுக்குமே ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த மார்க் என்ட்ரி லிங்க்லேயே யூடியூப் ஸ்டூடெண்ட், பேட்ச் ஸ்டூடெண்ட் இது எல்லாத்துக்குமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண வேணாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் கீ வந்து அப்டேட் பண்ணுவோம். பட் ஆனால் அது இன்க்ளூட் பண்ண வேணாம். அது நீங்கள் செல்ஃபாக நீங்கள் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரைட், இதுதான் மேட்டர். ஸோ ரேங்க் டெஸ்ட் அப்படிங்கிறதும் அடுத்த நாள் உங்களுக்கு வந்துடும். ஸோ 3 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய பேட்சஸ் சாதனை பேட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் மட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. மீதி இருக்க 2 டெஸ்ட்டும் வந்துட்டு அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் இது கூடயே வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான எவ்வளோ மார்க் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணீங்களோ அதை அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் இவங்க எழுதுவாங்க இல்லையா, அன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கில் என்டர் பண்ணிடுங்க சரிங்களா. அதேமாதிரி அடுத்த 2 டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு காமனாக 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே காமனாக இதில் வந்து உங்களுக்கு வந்து போகும். ஸோ இதில் உங்களுடைய திறமை என்ன, இதில் உங்களுடைய காம்படிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து காட்டுங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்றைக்கு இருக்க போது அப்படின்னா உங்களுக்கு 29ஆம் தேதி மறந்துடாதீங்க. அதுக்குள்ளே என்னென்ன ரிவிஷன் பண்ண முடியுமோ, என்ன உங்களால் பெஸ்ட்டாக வந்து கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி அந்த டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் குரூப் டி மெயின்ஸ் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தனியாக செல்ஃபாக படிச்சுட்டு இருக்கீங்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி இந்த ஃபுல் மார்க்கை அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் சரிங்களா. Thank you so much.